இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வாஸ்து சாஸ்திரத்துல ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். அதாவது இந்த வாஸ்து சாஸ்திரத்துல ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திசைகள் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஈசானியம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஈசானிய மூலை அப்படின்றது இந்த வடக்கும் கிழக்கு பகுதிக்கு மத்தியில் வரக்கூடியதுதான். ஸோ இதைத்தான் வந்து நம்ம ஈசானியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த வடகிழக்கு தான் ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஈசானிய மூலை என்னென்ன பயன்பாட்டுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னும் பொழுது, முக்கியமாக வந்து வடக்கு வாசலுக்கு என்ட்ரன்ஸ், அதாவது மெயின் டோர் வந்து இங்கே வரும். கிழக்கு வாசலாக இருந்தால் நமக்கு மெயின் டோர் வந்து இங்கே வரும். சரிங்களா? அப்போது ஒரு வீட்டினுடைய தலைவாசலே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்குக்கு இந்த ஈசானியம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஈசானிய அறையை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தலாம், இங்கே என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக இந்த ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஈசானிய மூலை. சரிங்களா? அப்போ நீர் தத்துவம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போர் போடுறதுக்கு வந்து ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லும்போது 4 மூலைகளை காட்டிலும் ஈசானிய மூலை தான் வந்து போர் போடுறதுக்கு சிறப்பான ஒரு இடமா சொல்லணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல போர் போடலாம், முக்கியமாக வந்து போர் போடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க், இதை ரெண்டையும் வந்து நம்ம இந்த மூலைகளில் வைக்கலாம். அதாவது இங்கே இந்த பகுதிகளில் நீங்கள் என்ன பண்ணலாம், செப்டிக் டேங்க் அல்லது வாட்டர் டேங்க், ஓகேவா, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இருக்கு, அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இது நேர்கோட்டை, அதாவது செங்குத்தாக நம்ம போடும்போது, இது போடும் பொழுது இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுக்கு இந்த பகுதியில் அது மாதிரி போர் போடும்போது இந்த பகுதியிலையோ இந்த பகுதியிலையோ தான் போடணும். இதுக்கு நேர் எதிராக போடக்கூடாது, வெட்டுற மாதிரி வந்து போர் வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? வேறு வழியில் அங்கே தான் ஊற்று இருக்குன்னாக்கா நீங்கள் அதை போட்டுக்குங்க. ஆனால் வந்து இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அங்கே மாற்றணும். சரிங்களா? அமைப்பு. சரி, இப்போது இந்த ஈசானியத்தில் போர் போடலாம், செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க் வைக்கலாம். வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து இந்த ஈசானியத்தை பொறுத்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து உயரும். அது எப்படின்னா, இப்போது நம்மளுடைய வாசல் இருக்கு இல்லைங்களா, வாசலில் படிகள் இருக்கும். இப்போது வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடி படி தாண்டி தான் வரணும். அந்த படிகள் வந்து ஒற்றைப்படையில் இருக்கணும். சரிங்களா? ஒற்றைப்படையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு தன வரவு உண்டு. சரிங்களா? அதே நேரத்தில் அவங்க வரும்போது பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு போவாங்க. இந்த மாதிரி இருக்கும். இரட்டைப்படையில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டுகளில் பிரச்சனைகள் இருக்கும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். சரியா? அடுத்தபடியாக இந்த தலைவாசல், அதாவது கிழக்கு வடக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஈசானியத்தினுடைய வெளிப்பகுதி பார்த்தீங்கன்னா தாழ்வாக இருக்கணும். அதாவது தெற்கு மேற்கை காட்டிலும் வடக்கு கிழக்கு வந்து பள்ளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு மேற்கை விட வடக்கு கிழக்கில் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விட்டு இருக்கணும், காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? இந்த மேற்கு தெற்கில் நீங்கள் நெருக்கி கட்டலாம், காம்பவுண்ட் வந்து நெருக்கி கட்டலாம். இல்லை காம்பவுண்ட் இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் வீடுகளெல்லாம் இருக்கான்னு ஒன்று பார்க்கணும். ஏன்னா இந்த வீடுகள் ஒட்டி ஒட்டி இருக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டினுடைய வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சரிங்களா? அப்படின்னா என்ன, இந்த பிளாக் மேஜிக், இதை பற்றி ஒரு வீடியோ நான் வந்து அடுத்ததில் போடுறேன். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுவோம். சரிங்களா? அப்போது என்ன ஆகும்னா, இந்த ஒட்டி ஒட்டி இருக்கும்போது அந்த வீட்டினுடைய வைப்ரேஷன் இங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அவங்களுக்கு கஷ்டம் தான், அந்த கஷ்டம் இங்கே வரும், அவங்களுக்கு சந்தோஷம் தான் இங்கே வரும். இந்த மாதிரி மாறி மாறி வரும். சரிங்களா? அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த கிழக்கு வடக்கு இருக்கு இல்லையா, இந்த திசைகள் வந்து நல்லா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமாக கார் பார்க்கிங் வந்து இந்த இடத்துல இருக்கிற நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டிகோ வந்து இந்த ஈசானியத்தில் இருக்கும். சரிங்களா? ஆனால் கார் பார்க்கிங் வச்சுருப்பாங்க. அந்த கார் பார்க்கிங் விற்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியே தெரியாது, ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் எப்பவுமே அவங்களை சுற்றி இருக்கும். இந்த கார் பார்க்கிங்கு வடக்கு கிழக்கு பக்கமாக கார் பார்க்கிங் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்னஸே அவங்களுக்கு இருக்காது. சரிங்களா? நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் பீஸ்ஃபுல்னஸே இல்லாமல் பண்ணுவாங்க. அப்போது அந்த இடத்துல பாரம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் எடை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஈசானிய மூலை வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். இந்த படிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நொக்கு விழுந்த மாதிரினாங்க, அதாவது வெட்டுப்பட்டு உடஞ்சோ இந்த மாதிரி சின்ன சின்னசாக அடிபட்டு இருக்கிற மாதிரியோ இந்த மாதிரி படிகள் வந்து முக்கியமாக இந்த ஈசானிய மூலையில் வரும்பொழுது இருக்கக்கூடாது. அது சுத்தமாக இருக்கணும். அப்படி ஏதாவது இருந்தால் அதை உடனே ஆல்டர் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபேமிலியில் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சரிங்களா? இது வந்து பொதுவானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈசானிய மூலையில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணலாம். ஈசானிய மூலையை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ண முடியும். சரிங்களா? பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நல்லா குழந்தைங்க வந்து படிக்கலாம். குழந்தைங்க வந்து இந்த ஈசானிய மூலையில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப
நல்ல பலனை தரும். நல்ல மெமரியில் வந்து அவங்களுக்கு வந்து உட்காரும். சரிங்களா? படிக்கும்போது மைண்டில் வந்து நல்லா உட்காரும். இப்போ 10 முறை படிக்கிறது 2 முறை படிப்பாங்க, 1 முறை படிப்பாங்க. அது நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இந்த ஈசானிய மூலையில் படிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்னா சாமி கும்பிடலாம். இந்த மூலையில் நின்று நீங்கள் சாமி கும்பிடுறது நல்லது. சரிங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து பொதுவாக அமைதியாக, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அமைதியாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். நீர் சம்மந்தமாக இருக்கணும். சின்ன சின்ன தாவரங்கள் வந்து வெளிப்பக்கமாக இருக்கலாம், தப்பில்லை. குட்டை தாவரங்கள் அப்படின்னு சொல்லலையே, அந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ஸ் வந்து வைக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். முக்கியமாக இந்த ஈசானியத்தை பொறுத்தவரையும் படிகள் இருக்கக்கூடாது. ஈசானிய மூலையில் படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்களை படுவாங்க. சரிங்களா? வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது. ரெண்டாவது, டாய்லெட் வந்து இருக்கிற டாய்லெட் பாத்ரூம் சொல்லலையே, அது வந்து இருக்கவே கூடாது. இது இருந்தாலும் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். எவ்வளோ காசு வந்தாலும் தண்ணி போகிற மாதிரி போய்கிட்டே இருக்கும், கையில் காசு தங்காது. சரிங்களா? இது 2. அடுத்தது முக்கியமாக வந்து இந்த மூலைகளில் வந்து நான் என்ன ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மூலைகள், அதாவது இந்த ஈசானியம் சொல்லக்கூடிய மூலைகளில் ஜன்னல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரிங்களா? இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இல்லை சார் என்னுடைய வந்து தெற்கு வாசலாக இருக்குது, மேற்கு வாசலாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஜன்னலாவது இருக்கணும். ஒரு காற்றோட்டமாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். சூரிய ஒளி கண்டிப்பாக அந்த ஈசானிய மூலையில் வந்து படுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அது எந்த வாசலாக இருந்தாலும் ஈசானியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஈசானிய அறைக்குள்ளே வந்து சூரிய ஒளி வந்துட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்